கடவுளோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் அசைவுற விட மாட்டார். எந்த பாதையில் நாம் நடந்தாலும் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்துவதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே உங்களுக்கு முன் செல்லுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் உங்களை பின்னென்று பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். அவர் உங்களை மேலிருந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் முதலவே கரங்களை தட்டி எங்கள் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவர் இந்த ஆண்டிலே இறை வார்த்தை மூலமாக உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Tonight we are going to meditate on start with God, stay with God and end with God. கடவுளுடன் தொடங்குங்கள், கடவுளுடன் இருங்கள், கடவுளுடன் முடியுங்கள் என்ற தலைப்பிலே தான் இந்த ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்க விரும்புகின்றோம். Many people enter the new year with a prayer, commitment, and also they say this year belongs to God. நிறைய மக்கள் ஒரு புதிய ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆண்டு ஆண்டவருக்குரிய ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே நிறைய செபத்தோடு அந்த ஆண்டை ஆரம்பிக்கின்றார்கள். அதே நேரத்திலே தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நிறைய பேர் விரும்புகிறார்கள். பட் there is a danger also. ஆனால் அதிலே சில ஆபத்துக்களும் இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். Many people start the year with God, but slowly they depend on them. நிறைய மக்கள் ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது கடவுளிலே தங்கி ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போகும் பொழுது தங்களிலே தங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். When life becomes busy, slowly the heart forgets the God who gave the blessings. எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை பரபரப்பாக ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் எங்களுக்கு செய்கின்றவைகளை, இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் மறந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். Saint Mother Teresa once said, "Be faithful in small things, because it is in them that your strength lies." புனித அன்னை தெரேசா என்ன சொன்னார்கள் என்றால், சிறிய விடயங்களில் உண்மையாக இருங்கள், ஏனென்றால் உங்கள் பலம் அவற்றில் தான் உள்ளது. சரியோ? அதாவது நாங்கள் செய்கிற சின்ன சின்ன விடயங்களெல்லாம் நாம் உண்மையாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய பலமாக மாறும், அதுதான் நம்மை உருவாக்கும் என்று. And also God is reminding us today, Proverbs chapter 3 verse 6, "In all your ways acknowledge him, and he shall direct your path." நீதிமொழிகள் 3:6 என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். சரியோ? நாம் எதுவும் செய்யலாம், ஆனால் அதை ஆண்டவரை மனதில் வைத்து நாம் செய்யும் பொழுது இறைவன் அவைகளை சரிப்படுத்துவார். So the year without God may being well, but it will not end well. நாம் சில நேரத்திலே கடவுள் இல்லாமல் நம்முடைய செயல்களை அல்லது இந்த ஆண்டை நாம் ஆரம்பிக்கலாம், எல்லாம் நல்லா இருக்கிறதே என்றது போல நமக்கு தெரியலாம். ஆனால் அது முடியும் பொழுது சிறப்பாக முடியுமா அப்படி என்பது கேள்வியாகும். சில நேரம் அது சிறப்பாக முடியாமல் போய்விடும். A year built on God's presence may be tested. கடவுளோடு அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தோடு நாம் ஆரம்பிக்கும் பொழுது சில நேரம் அது நமக்கு சில சோதனைகளை தரலாம். But it will be blessed. ஆனால் அது பார்த்தீர்கள் என்றால் ஆசீர்வாதமாக முடிவதை நம்மால் பார்க்க முடியும். At the beginning of the year, a man planted a young tree. ஒரு ஆண்டின் ஆரம்பத்திலே ஒரு மனிதர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மரத்தை நடுகின்றார். For the first few weeks he watered it carefully. ஒரு சில வாரங்கள் அவர் நட்ட மரத்துக்கு மிக கவனத்தோடு தண்ணீர் ஊற்றி அதை பராமரிக்கின்றார். Slowly he forgot the tree.
கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த மரத்தை மறக்க ஆரம்பிக்கின்றார். Later life become busy, he said, the rain will take care of it. கொஞ்ச காலம் கழியும் பொழுது அவர் கொஞ்சம் பிஸியாக வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தனக்குள்ளே, நான் என்னத்துக்கு தண்ணி ஊற்றுவான், அது மழை வந்து அந்த மரத்துக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கும், தன் பாட்டுக்கு அந்த மரம் வளரலாம் அப்படி என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார். So when summer came, the tree dried up and stopped growing. எப்பொழுது கோடை காலம் வந்ததோ அப்பொழுது அந்த மரம் பார்த்தீர்கள் என்றால் வளர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது பட்டு போக ஆரம்பிக்கின்றது. So year that start with care but it is later neglected will not finish well. அதுபோல ஒரு ஆண்டை நாம் ஆரம்பிக்கும் பொழுது மிக கவனத்தோடு அர்ப்பணிப்போடு செபத்தோடு நாம் ஆரம்பித்து அதற்கு பின்பு நாங்கள் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போவோமாக இருந்தால் அது சில நேரம் சரியாக முடியுமா என்பது கேள்வியாகும். So year that is rooted in God will end in blessing. ஆனால் இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தையிலே அல்லது கடவுளுக்குள் நாங்கள் வேரூன்றி வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் தொடங்குவோமாக இருந்தால் அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக முடிவதை நம்மால் காண முடியும். கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். So start with God or you will carry your burdens. நீங்கள் ஆண்டவரோடு உங்கள் நாட்களை அல்லது இந்த ஆண்டை ஆரம்பியுங்கள், இல்லை என்றால் நீங்களாகவே உங்கள் சுமைகளை சுமக்க வேண்டி வந்து விடலாம். Many people say I will try first and if it fail then I will pray. நிறைய மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் முதலிலே செய்து பார்க்கிறேன், அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு பின்பு நாம் சிவ வழிபாடு போகலாம் அல்லது அதற்காக செபிக்கலாம் அல்லது யாரிடத்திலும் சொல்லி நாங்கள் செபிக்கலாம் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். முதல்ல சரி பரவாயில்ல, எப்படியோ நாம் விரும்புவது போல ஒன்றை செய்வோம் அப்படின்னு நிறைய பேர் கால் வைத்து விடுகிறார்கள். What happen if you do this? அதாவது நீங்கள் கடவுளை மறந்து அல்லது அதை பற்றி சரியாக சிந்திக்காமல் நீங்களாகவே ஒன்றை ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் அதனால் உங்களுக்கு என்ன கேடுகள் வரலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You try to carry everything by yourself. நீங்களாகவே எல்லாவற்றையும் சுமக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் கடவுளை விட்டுவிட்டு நீங்களாகவே ஒரு விடயத்தை தொடக்கி நினைத்து அதை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கிறதுனாலே and decision feel heavy and your heart becomes tired. நீங்கள் தனிமையாகவே அதை சுமக்கிறதுனாலே சில நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தீர்மானங்கள் சில நேரம் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு கடுமையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உள்ளம் களைத்து போக ஆரம்பித்து விடலாம். Pressure replace peace. சமாதானத்தை உங்களுடைய மன அழுத்தங்கள் அல்லது அமைதி இல்லாத மனம் கெடுக்க ஆரம்பித்து விடலாம். Without God leading, even small problems feel big, my friend. கடவுளோடு இல்லாமல் நாம் ஒரு விடயத்தை செய்வோமாக இருந்தால் சின்ன விடயம் கூட சில நேரத்திலே எங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக ஒரு பிரச்சனையாக தெரிய ஆரம்பித்து விடலாம். You will lose your inner rest. உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியை நீங்கள் இழக்க வேண்டி வந்து விடலாம். Your plans change again and again. உங்களுடைய திட்டங்கள் மாறி 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 மாறிக்கொண்டு போவதை உங்களால் காண முடியும். So direction become unclear. உங்களுடைய பாதை அல்லது உங்களுடைய திசை கூட தெளிவில்லாமல் போகிற, என்ன நடக்குமோ தெரியாதே அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்து விடலாம். இப்படி தொடங்கினேன், ஆனால் என்ன நடக்குமோ இல்லை வரப்போகிறதோ என்ன முடியுமோ அப்படின்ற பயங்கள் எல்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடலாம். Prayer becomes a last option instead of a daily relationship. நாங்களாகவே ஒன்றை செய்யலாம் நினைத்து விட்டோம் என்றால் செபம் என்பது கடைசி திட்டமாக வந்துவிடும். சரியோ, அதாவது அதை ஒரு கடைசியாக வைத்துவிட்டு கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவில் இருந்து நாங்கள் பின்வாங்கி போகிறவர்களாக மாறிவிடுவோம். Your faith slowly weakens. எங்களுடைய நம்பிக்கை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டு போக ஆரம்பித்து விடும். You work a lot but feel empty inside. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்வீர்கள், ஆனால் உள்ளுக்குள்ளேயோ அமைதி இல்லாத ஒரு நிலையை, ஒரு திருப்தி இல்லாத நிலையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். Much labor brings little joy. நிறைய நாம் பாடுபடுவோம், கொஞ்சம் சந்தோஷம்தான் நமக்கு அதிலே கிடைக்கும். The Bible warns us, Psalm 127 verse 1. பரிசுத்த வேதாகம் நமக்கு எவ்வாறு எச்சரிக்கிறது என்றால் திருப்பாடல்கள் 127:1. Unless the Lord builds the house, those who build it labor in vain. திருப்பாடல்கள் 127:1 என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். சரியா? யூ cannot change these words. அதாவது or this theory. This is God's theory. அதாவது இது கடவுளுடைய திட்டம். இதை நம்மால் மாற்ற முடியாது. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர் எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய வாழ்க்கையை கட்டவில்லை என்றால் நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் அதிலே நமக்கு பலன் கிடைக்காது. என்றால் கடவுள் அல்லவா எங்களை உண்டாக்கினார். God made us. ஸோ அதனாலே அவர்களே தான் எல்லாம் இருக்கிறது. அவர்களே தான் நாம் தங்கி இருக்க வேண்டும். A life without God may look strong at the beginning, but over time it becomes tired, confused and broken. கடவுள் இல்லாமல் நாம் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது ஆரம்பத்திலே பார்த்து கண்டால் அது ஒரு மிக உற்சாகமானதாக ஒரு நல்ல தைரியம் உள்ளதாக இருக்கும் நமக்கு. ஆனால் காலப்போக்கிலே பார்த்து கண்டால் நமக்கு வருகிற துன்பங்கள், வேதனைகள், நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இவைகளால் நாங்கள் களைத்து போக ஆரம்பிப்போம், மனம் சோர்ந்து போக ஆரம்பிப்போம், உடைந்து போக ஆரம்பிப்போம். A life built with God, even with problems, will have peace, direction and lasting blessing. அதாவது கடவுளோடு நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட நம்முடைய உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் காண முடியும். நம்முடைய பாதை தெளிவாக இருப்பதை காண முடியும். அதே நேரத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மேல் இருப்பதையும் நம்மால் காண முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So do not make God your last option. Make God your first foundation. அதனாலே கடவுளை நீங்கள் உங்களுடைய கடைசி திட்டமாக வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டாம். கடவுளை உங்களுடைய அடித்தளமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் கட்டி உயர்த்துகிறதாக இருக்கிறது. A man started a journey early in the morning. ஒரு மனிதர் பார்த்தீர்கள் என்றால் அதிகாலையிலே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். He did not check the map. He trusted his own memory. அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பாதையை பற்றியதான சரியான தெளிவை அவர் தெரிந்து கொள்ளாமல் இந்த பாதை எங்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும் ஒன்றுமே பார்க்காமல் தன்னுடைய ஞாபக சக்தியை மட்டும் நம்பிக்கொண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். He realized he was on the wrong road. கணக்க நீண்ட மணி நேரங்கள் பயணமான பின்பு பார்க்கிறார், நான் ஒரு பிழையான பாதையிலே நிற்கின்றேன் என்று. He had walked far but in the wrong direction. அவர் பிழையான பாதையிலேயே நிறைய தூரம் நடந்து போயிருக்கின்றார். Likewise, when you start without God, you may move fast but miss the way. அதுபோல இறைவன் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போமாக என்றால் சில நேரம் அது வேகமாக போவது போல, சரியாக போவது போல, நன்றாக போவது போல இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நாம் இழந்து எங்கேயோ ஒரு தவறான பாதையிலே போய் கொண்டிருப்போம். நமக்கு தெரியாமலேயே நாம் நம்முடைய பாதையை வேற ஒரு பிழையான பாதையில் நடத்தி கொண்டு போய் விடுவோம். When you start with God, He guides every step and bring you safety to the end. ஆனால் நாம் கடவுளோடு ஆரம்பிப்போமாக இருந்தால் இறைவன் எங்களோடு இருக்கின்றார். ஆகவே அவர் எங்களை பாதுகாப்பார். எங்களை பாதுகாத்து எங்களை சரியான முடிவின் இடத்திலே அவர் எங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கின்றார். So Deuteronomy chapter 8 verse 11 says, be careful that you do not forget the Lord after you are satisfied. இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரத்திலே 11வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாக இருங்கள். ஸோ இறை வார்த்தை எங்களுக்கு எச்சரிக்கிறது, எந்த விதத்திலும் நீங்கள் கடவுளை மறந்து போக வேண்டாம். என்ன நடந்தாலும் கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை நீங்கள் ஒருபோதும் கொடுக்காமல் போய்விடக்கூடாது. கடவுளுடைய நேரத்தை உங்கள் நண்பர்கள் திருடிவிட இடம் கொடுக்காதீர்கள், உறவினர்கள் திருடிவிட இடம் கொடுக்காதீர்கள், அல்லது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் திருடிவிட இடம் கொடுக்காதீர்கள். அவர்கள் வரப்போகிறோம், உங்களோடு கதைக்க போகிறோம், அது செய்ய போகிறோம் என்றால் கொஞ்சம் உங்களுக்கு தைரியமாக சொல்ல தெரிய வேண்டும். இல்லை, இது ஆண்டவருடைய நாள். நீங்கள் அப்படி தைரியமாக வெட்கப்படாமல் சொல்வீர்களாக இருந்தால் கடவுள் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் எவ்வாறு இருப்பீர்கள் என்பதை காட்டுவார். என்றால் அவர்களுக்கு நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கிறீர்கள், இது நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவரிடத்திலே போகிற நாள், இறை வார்த்தை கேட்கிற நாள், இந்த நாளை நான் உங்களுக்கு தரமாட்டேன் சொல்லும் பொழுது அவர்கள் பரிகாசிக்கலாம், வெறுக்கலாம், சில நேரம் உங்களை விட்டு விலகலாம். ஆனால் கடவுளை நீங்கள் அறிக்கை செய்வது நிமித்தம் அந்த ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். கடவுளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். A child held his father's hand while crossing a
பிஸி ரோட். ஒரு பிள்ளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிக பரபரப்பான ஒரு வீதியை கடப்பதற்காக தன்னுடைய தந்தையினுடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்கின்றது. Once they reached the other side safely, the child let go and ran away alone. அந்த தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து போன அந்த பிள்ளை அந்த பரபரப்பான பிஸியான அந்த வீதியை கடந்து அங்காலே போன உடனே இப்போ ஒன்று வராதுதான் எனக்கு அப்படின்ட்டு கையை விட்டுட்டு தன் பாட்டில் அந்த பிள்ளை ஓட ஆரம்பித்தது. The danger did not end when the road ended. சரியோ, ஏதோ நாம் கடந்து விட்டோம் என்பதற்காக ஆபத்தே வராது என்ற அர்த்தம் அல்ல. அந்த வீதி எங்கேயோ முடிந்து விட்டது அல்லது நாம் சென்ற பயணத்திலே நாம் பயந்து கொண்டிருந்த நேரம் தவறி தாண்டி விட்டோம் என்பதற்காக அதுக்கு பின்பு நமக்கு ஆபத்து வராது என்று எந்த அர்த்தமும் அல்ல. Without the father's hand, the child could still fall and get hurt. அந்த தந்தையினுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகுமாக இருந்தால், அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையினுடைய கரங்களை பிடிக்காமல் போகுமாக இருந்தால், பரபரப்பான ரோட்டில் அந்த பிள்ளைக்கு ஆபத்து வராமல் போயிருக்கலாம். ஆனால் தானாக ஓடி விளையாட போகிற இடத்திலே அந்த பிள்ளை விழுந்து அதுக்கு ஒரு ஆபத்து வருவதற்கான வழிகள் இருக்கலாம். So God's hand bring us through our problem. அதுபோல தான் கடவுளுடைய கரம் பார்த்துகள் என்றால் எப்பொழுதுமே எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறதாக இருக்கிறது. So do not let go after the blessing comes. The Father's hand, our Holy Father hand, or Holy God's hand. அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை தாண்டின பின்பு எங்களுக்கு ஒரு விடயம் நடந்து விட்டதே, அப்போ இனி என்ன அப்படின்ட்டு நாங்கள் கடவுளை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. அவரை விட்டு நாம் கொஞ்சம் விலகிடக்கூடாது. அப்படி போனோம் என்றால் எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது நமக்கே தெரியாது. அதுவே நமக்கு சில ஆபத்துக்களை கொண்டு விடலாம். Blessing are not the end of the journey. சரியோ, ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டால் நாம் ஒரு விடயத்தை தாண்டின உடனே அப்படியே முடிந்து விடுகிறது ஒன்றல்ல. They are reason to stay closer to God. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு எதை கற்பிக்கிறது என்றால், நீ தொடர்ந்தும் ஆண்டவரோடு இரு என்பதை தான் கற்பிக்கிறதை தவிர ஆண்டவரை விட்டுவிட என்ற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் கற்பிக்கிறது அல்ல. ஆனால் நிறைய மக்கள் மறந்து போகிறார்கள். ஆசீர்வாதம் கண்ட உடனே கடவுளை விட்டுவிட நினைக்கிறார்கள். இல்லை, ஆசீர்வாதங்கள் வர வர நாங்கள் அதிகமாக கடவுளை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவருக்குள் இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடமாகும். Blessing are not the God's promise. அதாவது Psalm 65:11 says, God's promise through this, you crown the year with your bounty and your carts overflow with abundance. திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். திருப்பாடல்கள் 65:11 என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன அப்படின்னு. சரியோ, பாருங்கள், அந்த வேர்ட்ஸை கவனியுங்கள். ஆண்டில் எத்தனை நாள் கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டுகிறாராம்? ஆண்டு முழுவதும், whole year, not 1 month or certain days, the whole year. If you start with God, stay with God and finish with God, God will guide your step. நாங்கள் ஆண்டவரோடு ஆரம்பமாகி ஆண்டவரோடு நடந்து ஆண்டவரோடு முடிக்கணும்னு நினைப்போமாக இருந்தால் இறைவன் தொடர்ந்து அவருடைய பாதையில் எங்களை வழி நடத்துவார். He will protect your home and bless your work. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களுடைய செயல்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார். He will give peace in storm and make your path straight. புயலின் மத்தியிலும் கூட இறைவன் சமாதானத்தை கொடுப்பார், எங்கள் பாதையை சரிப்படுத்துவார். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தையின்படி எங்களை ஆண்டு முழுவதும் அவர் எங்களை காக்கின்றவராக இருக்கின்றார். Psalm 65:11 says, you crown the year with your bounty. திருப்பாடல்கள் 65:11 என்ன சொல்கிறது பாருங்கள், ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். அப்படி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். சரியா, தன்னுடைய அனுபவத்தை இங்கு சங்கீதக்காரர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். The verse does not say the year begins with fear or problems. அதாவது இந்த இறைவார்த்தையிலே ஆண்டை பிரச்சனையோடு துன்பத்தோடு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லவில்லை. இறைவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு முடியாக சூட்டுகின்றார். அப்படிதான் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. So it says God crowned the year with his goodness. கடவுள் ஆண்டை தன்னுடைய நல்ல செயல்களால் நலன்களால் முடிசூட்டுகின்றார்.
என்றுதான் சொல்லப்படுகின்றது. When God crowns the year, He guides us, He protects us, and He gives His favor. இறைவன் இந்த ஆண்டிலே எங்களோடு இருந்து அவர் எங்களை முடிசூட்டி எங்களை வழி நடத்துவாராக இருந்தால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், இறைவன் அல்லவா முடிசூட்டுகின்றார். ஆகவே இறைவன் எங்களோடு இருந்து இறைவன் எங்களை பாதுகாத்து இறைவன் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். The words also say Psalm 65:11, your carts overflow with abundance. திருப்பாடல்கள் 65:11 பாருங்கள், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. தெரியும், எங்களுடைய பாதையெல்லாம் பார்த்துக்கொண்டால் செழிப்பாக இருக்குமா, நிறைவாக இருக்கும் அப்படின்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். So this means where God leads there will be blessings. அப்ப இந்த இறைவார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகின்றால், இறைவன் எங்கெல்லாம் எங்களை வழி நடத்துவாரோ அங்கெல்லாம் செழிப்பு இருக்கும், அங்கு வளம் கொளிக்கும் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால தான் இறைவனோடு நாம் நடக்க கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவன் நடத்துகிற இடத்திலே செழிப்பு இருக்கின்றது. There will be growth, there will be provision. அதிலே வளர்ச்சி இருக்கும், அதிலே நிறைவு இருக்கும். There will be answer to prayer. இறைவனோடு நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய செபத்துக்கான பதிலை நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். Some of you prayed, cried, waited and trusted God last year. நீங்கள் சென்ற ஆண்டு உங்களில் சிலர் ஆண்டவரிடத்திலே நிறைய விண்ணப்பங்களுக்காக அழுது இருக்கலாம், கடவுளை நம்பி இருக்கலாம், கடவுளை மன்றாடி இருக்கலாம். So this year God will answer. இந்த ஆண்டு நிச்சயமாக கடவுள் அந்த விண்ணப்பங்களுக்காக பதில் கொடுப்பதை நீங்கள் காண முடியும். Two people walk through a dark path. ரெண்டு பேர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இருட்டான பாதையிலே நடந்து போகின்றார்கள். One walk alone and was afraid at every step. ஒருவர் நடந்து போகும் பொழுது தனிமையாக நடந்து போகின்றார். அவர் ஒவ்வொரு காலடிகள் எடுத்து வைக்கும் பொழுதும் பயத்தோடு தன் காலடிகளை எடுத்து வைக்கின்றார். The other walk with lamp and guide beside him. இன்னொருவர் நடந்து போகும் பொழுது அந்த இருட்டு பாதையிலே ஒரு சிறிய விளக்கை கையிலே வைத்து கொண்டு போகின்றார். அந்த விளக்கின் வெளிச்சத்திலே தன் காலடிகளை எடுத்து வைத்து கொண்டு போகின்றார். The path was the same but the experience was different. ரெண்டு பேர் நடந்து போன பாதை ஒரு பாதை தான், இருட்டு பாதை தான். ஆனால் அவர்களுடைய அனுபவம் பார்த்தீர்கள் என்றால் வித்தியாசமாக அமைகிறது. Likewise the year may be the same for everyone. அதுபோல இந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு சமமான ஆண்டாகத்தான் இருக்கும், யாருக்குமே வித்தியாசமா இருக்காது. எல்லாருக்கும் கிடைக்கிற நேரம் ஒரே நேரம் தான், ஒரே தகுதி தான், ஒரே நாள் தான். பட் when you walk with God, ஆனால் நீங்கள் கடவுளோடு நடக்க ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் there is light, there is peace and there is confidence in your every steps. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிகளிலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த இறைவனுடைய ஒளி உங்களுக்கு வழி நடத்துவதாக வழி காட்டுவதாக இருக்கும். So lastly surrender yourself and this year into his hand. இந்த 2026வது ஆண்டை ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் அர்ப்பணியுங்கள். Ask God to guide you, protect you and bless your family or yourself. ஆண்டவரிடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கேளுங்கள். ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவதற்காக மன்றாடுங்கள். Pray and ask God to make this year a year of peace. இந்த ஆண்டு சமாதானத்தின் நிறைவின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். Joy and good health or answer your prayer. ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும், என்னுடைய செபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும். Also ask God to bless everything you do. நீங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும் என்ற ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். Pray that his presence will be with you every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். He will be with you. அவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's all stand for the prayer. நாம் எல்லாரும் செபத்துக்காக இப்பொழுது எழுந்து நிற்கலாம்.